அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள். தை மாத பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியில் ராகு இருக்காங்க. உங்கள் ராசியில் ராகு இருக்காரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் தனுசு ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடத்துல சூரியன் மகர ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் கும்ப ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் தை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 11ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். தை மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் சுக்கிரனோட பயிற்சி நடக்குது. புதன் 2 இடத்துக்கு மாற போறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட மாற்றமும் இருக்குது. செவ்வாய் வக்ரமாய் உங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்துடுவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசினியரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துடலாம். உங்கள் ராசியில் ராகு இருக்கார். உங்கள் ராசியில் ராகு இருந்து ஏகப்பட்ட மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டெடியாக முடிவெடுக்க முடியல. பொதுவாகவே மீனராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கு. உடம்புல பிரச்சனை, தேவையில்லாத மருத்துவ செலவு, கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ உங்களுக்கு போயிட்டு இருக்கு. பணப்பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வயதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்தை கொடுத்துருவாரு. அதனால வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிறங்கிற பேரெல்லாம் அடுத்தவங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரு சில பேர்ல வேலை மாத்திரன்ட்டு இருக்கீங்க, கவனமா இருக்கணும். சரிங்களா? அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா ராசியில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டைவெர்ட் பண்ணிடுவார். தவறான ரூட்டுக்கு தவறான பாதைக்கு கொண்டு போறதெல்லாம் அந்த ராகுவோட வேலை தான். அதனால கவனமா யோசிச்சு முடிவெடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ராசிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், அவர் வந்து இந்த மாதம் பாருங்க 4ஆம் இடத்துக்கே வந்துருவார். அப்போ வருமானத்துல பிரச்சனை இல்லை, பணம் வரும். செலவு பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பா பணம் வரும். இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய மாதமா தான் நிச்சயமா அந்த மாதம் இருக்கும். சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். ஒரு அரை மறைவு ஸ்தானத்துல தான் இருக்கார். குரு பெருசா கெட்டு போகல. அதனால எப்படியோ சமாளிச்சிருவீங்க. எப்படியோ முயற்சி பண்ணுவீங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றீங்க. தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக, வேலை மாத்திரக்காக என்னென்னமோ பண்றீங்க. ஆனா எல்லாமே உங்களுக்கு தடங்களா தான் இருக்கு. ஆனா இந்த மாதம் பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இருக்கும். ஆனா சுக்கிரன் உங்க ராசிக்கு வர போறாரு. சுகபோகத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். உங்க ராசிக்கு அவர் ஆகாத கிரகம் 8ஆம் அதிபதி. ஆனா 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு உங்க ராசிக்கு வர போறாரு. அப்போ ஒரு சில நல்ல விஷயங்கள் கொடுத்துருவாரு உங்களுக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி அவரு தான். அப்போ முயற்சி பண்ண போறீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருந்தா கூட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த 15ஆம் தேதி தை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க. நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. ராசிக்கு 4ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்குலாம் போயிடுவாரு. அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். புதன் 2 இடத்துக்கு இந்த மாதிரி மாறதுனால ஆரம்ப பகுதியே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா போகும். சரிங்களா? அதாவது எந்த விஷயத்துலன்னா வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, ஒரு வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சரிங்களா? அம்மா மூலமா உதவி கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். தாயோட பூர்வீகத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஒரு ராசிக்கு வந்து பாருங்க 5ஆம் அதிபதி சந்திரன், அவர் நம்ம 2 நாள் போறது நகர்னால அது நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். 6ஆம் அதிபதி சூரியன், அவர் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். நல்ல வேலை கிடைக்குங்க. நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கு. அவங்க வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க. நல்ல தசாபுத்தி நடந்தா நீங்க தாராளமா மாற்றலாம். கெட்ட தசாபுத்தி எல்லாம் நடந்தா நீங்க மாறாம இருக்கிற வரைக்கும் நல்லது. இப்போ வேலையே இல்லைங்க சார், எங்களுக்கு சும்மா இருக்கோம், நல்ல வேலையில் இருந்தோம், வேலை போச்சு, எங்களுக்கு நல்ல சம்பளத்தில் இருந்தோம், இப்போ நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கோம், கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். அப்போ வேலை மூலமா லாபம் காமிக்குது. அப்போ நல்ல வேலை கிடைக்கும். கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்க வெளிநாடு போக முடியாமல் இருக்கீங்க. வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். சரிங்களா? 7ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் பார்த்துறாரு 7ஆம் இடத்தை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் இருக்கு. திருமணம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. 7.5 சனியில் திருமணம் பண்ணலாம், தப்பே கிடையாது. 7.5 சனியில் தொழில் தான் பண்ணக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது. ஆனால் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாயிடும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க. கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா ராசியில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவார். இதுவா அதுவாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம். கன்ஃபியூஸ் கொடுத்துரும்.
அதனால் தேவையில்லாம போட்டு குழம்பிக்காதீங்க. நீங்களும் குழம்புறது இல்லாமல் அடுத்தவங்களையும் போட்டு குழப்புற மாதிரிலாம் வந்துடும். அதனால வந்து தேவையில்லாமல் கன்ஃபியூஷன் ஆகாமல் 7ஆம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு நல்ல வரன் வந்துச்சுன்னா அந்த வரன் நல்லா அந்த வரன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரித்து நல்ல ஜாதகமாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? நல்ல வரன் வரும், அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு தேடி வரும். ஒரு சில மீனராசினியர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆக போகுது. ஏற்கனவே நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லபடியாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஒரு சில பேருக்கு நிச்சயமும் ஆகும். இந்த மாதம் உறுதி பண்ணிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து குரு பார்வை இருக்கிறது ஒரு சில நல்ல ஒரு அமைப்புங்க. தந்தை மூலமா உதவி, தந்தை மூலமா ஆதரவு, தாய் மூலமா உதவி. ஏன்னா 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால குருவும் குரு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மேல குருவோட பார்வை விழுகிறதுனால தந்தை மூலமா ஹெல்ப் கிடைக்கிறது, உதவி கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இருந்தாலும் என்னதான் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கவங்க வேலையை மாற்ற வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொந்த தொழில் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னதான் உங்களுக்கு ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்க சனி வந்து சில தேவையில்லாத விரயங்களை கொடுத்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு விரயமாக போயிட்டு இருக்கு. அதனால சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. திருமணம் ஆகலையா, திருமணம் பண்ணிடுங்க. இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலையா, வீடு வாங்கிடுங்க. நிலம் வாங்கிடுங்க, வாகனம் வாங்கிடுங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுங்க. ஒரு சில பேர் பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை. தேவையில்லாத விபத்தை சந்திப்பாங்க, வாகன விபத்து, ஆக்சிடென்ட் ஆகும். இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவு பண்ணுவாங்க, இவங்க போய் பணம் கட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் சுப விரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பாப விரயங்கள். பாப விரயம்னா என்ன? மருத்துவ செலவு, ஆக்சிடென்ட் ஆகுது, தேவையில்லாமல் நஷ்டம் ஏற்படுறது, இதெல்லாம் தேவையில்லாத விரயங்கள். நீங்கள் சுப விரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக சுபகாரியங்கள் சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுங்க. இல்லை இந்த காலகட்ட திருமணம் பண்ணுங்க, அதுக்குண்டான முயற்சி இந்த தை மாதம் எடுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உகந்த மாதம் தான். இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சொகுசு பொருட்கள், இல்லை வீட்டில் ஏதாவது வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக வாங்கலாம். அதுவும் உங்களுக்கு சுபவரியங்கள் தான். இல்லை வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அதுவும் உங்களுக்கு சுபவரியமாக தான் உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் காசு பணத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. சரிங்களா? இந்த ராசியில் இருக்க சுக்கிரன் வந்து ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்போ இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். உடம்புல இருந்து அந்த டயர்ட்னஸ், அந்த சோம்பேறித்தனம், இதெல்லாமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாகிறத அதனால் கண் கூட பார்க்க முடியும். கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மீனராசி நேயர்கள் யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? கவனமாக இருக்கணும். சரிங்களா? எல்லா மீனராசி நேயர்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து சனி இருக்கார். கும்பராசியில் சனி இருந்தாலே விரை சனி விரையமாக போயிட்டு இருக்கு. கையில் வர்ற பணமெல்லாம் சேஃப்டி பண்ண முடியல, தொடர்ந்து செலவாக தான் போயிட்டு இருக்கு. கும்பத்தில் இருக்க சனி உங்களுக்கு அப்படி தான் பண்ணுவார், விரை சனி. அதனால மீனராசி நேயர்கள், எல்லா மீனராசி நேயர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். சுபவிரயங்களாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு செலவு உங்களுக்கு இருக்காது. இது செலவு இருக்கும், அது சுபவிரயமாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கவனமாக இருக்கணும். நல்லபடியாக இந்த மாதத்தை நல்ல விதமாக கொண்டு போய்க்குங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்க? இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன். ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம். லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும். ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி தாங்க ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கர்மா என்னன்னு தெரியும். நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன், அதாவது வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்போ உங்களோட வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, என்ன கொடுப்பினில் இருக்கீங்க, நல்ல கொடுப்பினில் இருக்கீங்களா, கெட்ட கொடுப்பினில் இருக்கீங்களா, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிக்க முடியும், வீடு வாகனம் எப்போ அமையும், வண்டி வாகனம் எப்போ அமையும், அதுக்கு உண்டான காலகட்டம் வந்துருச்சா வரலையா, வெளிநாடு போக முடியுமா முடியாதா, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த தோல்வியிலிருந்து வெளிவருவீங்க, எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம்
இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.